பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மைக்கா சாப்டர் 7 verse 7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம இருக்கும்போது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய ரட்சிப்புக்காய் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் கேட்டருளுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக புரியும். ஏன்னா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நானோவென்றால் அப்படின்னா மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு 1வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனம் எப்படிப்பட்ட பொல்லாங்கானவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த வசனங்கள் இருக்குது. ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றும் போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்க கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல? அவர் இருந்த அந்த மீகா தீர்க்கதரிசி இருந்த சூழ்நிலையை பாருங்க. அந்த நாட்களிலே ஜனம் எப்படி இருந்தாங்களாம்? எல்லா இடமும் ஒரே லஞ்சமும் ஊழலும் சுயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேசத்தில் பக்தியுள்ளவன் ஒருத்தர் கூட இல்லையா. மனுஷரில் செம்மையானவன் இல்லை. எல்லாம் ரத்தம் சிந்த. யாருக்கு என்ன துரோகம் பண்ணலாம், இவங்ககிட்ட இருந்து என்ன பறிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து என்னத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் சொந்த சகோதரனை வலையில பிடிக்க வேட்டையாடுகிறான். சொந்த சகோதரன், அவனை எந்த வலையில போடலாம், எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு வேட்டையாடுகிறார்களாம். பொல்லாப்பு செய்யறதுக்கு அவர்கள் 2 கைகளும் நல்லா கூடி வருமா. அதிபதி கொடுன்னு சொல்றான். பிரின்ஸா இருக்கிறவன் கிஃப்ட்ஸை கொண்டு வா, எனக்கு நீ பிரைபு லஞ்சம் கொடு, அப்போ நான் உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன், நீ லஞ்சம் கொடு, அப்போ உனக்கு வேலை போட்டு தரேன், இதில் சைன் பண்ணணுமா, இந்த பேப்பரை மேலே அனுப்பணுமா, எனக்கு பணம் கொடு அப்படின்னு கூலி பேசுகிறார்கள். நியாயாதிபதி கை கூலி வாங்குறான். ஜட்ஜாக இருக்கிறவன், உன் சார்பில் நான் தீர்ப்பு கொடுக்கணுமா, எனக்கு நீ கைக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறாங்களாம். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். எல்லாரும் நியாயத்தை அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அநியாயம் நடக்குது. அங்கே ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அவர்களில் நல்லவன் எப்படி இருக்கிறான்னா முச்செடிக்கு சமானம். அதுலேயே ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் கூட அந்த நல்லவனை யாருக்கு கம்பேர் பண்ண முடியும்? முச்செடி. அவனும் முச்செடி மாதிரி தான் இருக்கிறான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்க நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஜனங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாங்கன்றத இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது.
அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, சிநேகிதனை விசுவாசிக்கவே முடியல, ஃப்ரெண்டை கூட நம்ப முடியல, சொந்த மனைவி, என் மடியில் படுத்திருக்கிற மனைவி என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறார். வீட்டுக்கு வீடு பிரச்சனை, மருமகள் மாமியாருக்கு விரோதமாக எழும்புறா, மகள் அம்மாவுக்கு விரோதமாக எழும்புறா, மகன் அப்பாவை கனவீனப்படுத்துகிறான், உறவுகளில் ஒரு உண்மை இல்லை, அன்பு இல்லை, அன்பெல்லாம் தொலைந்து போன நாட்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே, எல்லாம் வெளியில தான் பிரச்சனைனா வீட்டிலையாவது சமாதானம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் பிரச்சனை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறாரு, நானோ வென்றால் நான் என்ன செய்வேன், கர்த்தரை நான் நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். என்னுடைய ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து தான் வருது. இவங்க யார்கிட்ட இருந்தும் எனக்கு நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது, இவங்க யார்கிட்ட இருந்தும் எனக்கான உத்தரவு கிடைக்க போகிறது கிடையாது. என் சூழ்நிலையை மாற்ற இவங்க ஒருவராலையும் முடியாது. ஆனால் என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். என் ரட்சிப்பின் தேவனுக்காய் நான் காத்திருப்பேன். என் ரட்சிப்பு, மை சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எத்தனையோ காரியத்தை ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் தவிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் வென்றால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவர் நியாயம் செய்வார், ஆண்டவர் நீதியை நிலை நாட்டுவார், உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார், என் தேவன் எனக்கு ஜெபத்தை கேட்டருளுவார். என் கண்ணீரை தேவன் பார்க்கிறார், என்னுடைய வேதனைகளை அவர் அறிவார், என் உபவாச ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைங்க. கட்டாயம் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அருளுவார். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாங்க. பிரியமானவர்களை, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். மனிதர்களால் முடியாது, நம்மளாலேயும் முடியாது. ஆனால் தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?